லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 4-20 வரை. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தாலும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலியோ நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன் அணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த ஜனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். I have to join with you. So to glorify the God, let us say, joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him throne, and heaven and to sing, and heaven and to sing, and heaven and nature sing. Joy to the world, the Savior reigns. Let men their song employ. White fields and flags, flocks, hills and plains. Repeat the sounding joy, repeat the sounding joy, repeat this sounding joy. He rules the world with truth and grace, and makes a nation full. The glories of his righteousness, and wonders of his love, and wonders of his love, and wonders of his love. ஈனலோகத்தில் இயேசுவே பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசுவே பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அதிசயம் அதிசயம், அன்பரின் வெளிப்பு அதிசயம். அன்பரின் பிறப்பு அதிசயம்.
ஜீவலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். மகிமையே மகிமையே மனக்குள்ள மீட்ட மகிமையே மனக்குள் எழுத்த மகிமையே. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். பரிசுத்தர் பரலோக மேன்மை துறந்ததால் பாவியின் சாயல் அடைந்ததால். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா ஆராய மகிமை ஜோடித்ததால் ஆடிய கண்டு ரசித்ததால். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு வாலானி, தூங்கு தூங்கு வாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு வாலானி, தூங்கு தூங்கு வாலானி. சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வது நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். நான் வரை செய்த இந்த உதவிகளுக்கும் காக்கும் உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் கொள்ளாமல் கொடி சோத்திரமப்பா, நன்றியப்பா. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் அனைத்தையும் எங்களை மன்னித்து அருள்வாயாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். ஆம், விண்ணையும் மண்ணையும் படைத்த எமது தந்தையே, நேரி உலகம் முழுவதும் அமைதியையும் சமாதானத்தையும் போர் பகையின்றி அனைத்து தலைவர்களும் நல்ல முறையில் மக்களை வழிநடத்த அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் நீர் போதித்து தருமாறு உங்களை நாங்கள் கெஞ்சி உங்கள் மன்றாட்டை உங்களிடம் வேண்டுகிறோம். அதற்காக நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எம் தேசத்தில் உள்ள அனைத்து மக்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எம் இந்திய தேசத்தையும் நீர் வழிநடத்தி தந்துள்ளோம். அதில் உள்ள அனைத்து தலைவர்களையும் அனைத்து மக்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளையும் நல்ல கல்வி அறிவையும் ஞானத்தையும் வேலைவாய்ப்பையும் அவர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புக்கு ஏற்ற வருமானத்தையும் பெற்றுத்தருமாறும் அவர்களது வாழ்க்கை தரம் உயரவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நீர் சொன்னீரே. அதற்போல் எங்கள் பள்ளியையும் வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் பள்ளியையும் இங்கு இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர் காலேஜையும் அதை சார்ந்து உள்ள அனைத்து இன்ஸ்டிடியூஷன் அனைத்தையும் அதை வழிநடத்தும் சேர்மன் அவர்களையும் அவர்களது குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அனைவரும் பொது வாழ்விலும் அவங்கள் ஈடுபட்டிருக்கும் அனைத்து பொது வாழ்விலும் உமது கரம் அவங்களோடு கூட என்றும் வழிநடத்துவதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் செய்யும் அனைத்து விதமான வேலை வாய்ப்புகளையும் அவர்கள் எண்ணும் அனைத்து எண்ணங்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அனைவருடைய வாழ்க்கை தரத்தையும் மென்மேலும் நல்ல புகழும் பேரும் பெறும்படியாக நீர் அருள் புரிவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேலும் மீனை கேட்டால் உன் தந்தை உனக்கு வேறு எதுவும் தருவாரா? அவ்வாறு இருக்கும்போது உன் தந்தையாகிய உன்னை படைத்த தகப்பன் நானே. நீர் என்னிடம் எது வேணாலும் கேளும் என்று கூறினேரே ஆண்டவரே. உம் சிறவுக்குள் வைத்து எம்மை பாதுகாப்பேன் என்று கூறிய தகப்பனை இந்த பள்ளியை வழிநடத்தும் எமது தலைமை ஆசிரியரும் அவரது குடும்பங்களையும் அவர் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மனதின் ஆழத்தில் என்னென்ன ஆசைகள், கவலைகள், ஏக்கங்கள் இருக்குமோ அவற்றை எல்லாம் நீர் அறிவீர். அவர் அனைத்தையும் நீர் தீர்த்து தருவீர் என்ற நம்பிக்கையுடன் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியை அவர்களையும் அவர்களது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர்கள் குழந்தைகளையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களது எண்ணத்தையும் ஆழத்தையும் நீர் அறிவீர். அவர்களுடைய தேவைகளையும் அவர்கள் விரும்பும் அனைத்து நல்ல காரியங்களையும் நீர் ஏறெடுத்து அவர்களுக்கு நிறைவேற்றி தந்தருவாய் என்று நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேலும் இப்பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் அவர்களது குடும்பங்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களது அனைத்து குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய வேலை வாய்ப்பையும் நல்ல சுகத்தையும் உடல் சுகத்தையும் தந்து அவர்களை மென்மேலும் உயர்த்த உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. மேலும் இங்கு பணிபுரியும் இந்த அனைத்து இன்ஸ்டிடியூஷன்களையும் பணிபுரியும் பணியாளர்களையும் ஆயாக்களையும் அலுவலக ஊழியர்களையும் அவர்களது குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக நீர் ஆசீர்வதிக்குமாறு உம்மிடம் கெஞ்சி எங்களுடைய மன்றாடுதலை உம்மிடம் வகிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் கூறினீரே. அதன்படி இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இங்கு குழுமியிருக்கும் அனைவரையும் அவர்களது வேண்டுதலையும் நீர் நிறைவேற்றி தந்தருள்வர் என்ற நம்பிக்கையுடன் உம்மிடம் மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் இங்குள்ள அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தினை நீர் ஏற்றல்வீர் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்கிறோம் ஆண்டவரே. இங்குள்ள அனைவருக்கும் நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி அனைவரும் வாழ என்றென்றும் எங்களோடு கூட இருந்து எங்களை இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் யாவற்றில் இருந்தும் பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறோம் ஆண்டவரே. மேலும் இந்த பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவர்களையும் உமது கரத்தில் குறிப்பாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இம்மாணவர்கள் அனைவருக்கும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல புத்திகளையும் நல்ல ஞானத்தையும் நீர் தந்தரலும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த வருடம் எழுத இருக்கும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அவர்கள் தேர்வில் நல்ல முறையில் வெற்றி பெறவும் அவர்கள் எழுதி படிக்கக்கூடிய அனைத்து பாடங்களும் அவர்கள் மனதில் நிலைக்குமாறும் நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் கொடுத்து அவர்கள் அனைத்து எக்ஸாம்களும் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல பெயரையும் புகழையும் இப்பள்ளிக்கும் இன்ஸ்டிடியூஷனை வழிநடத்தும் அனைவருக்கும் பெற்றுத் தருமாறு உண்மை தாழ்மையுடன் நான் பணிந்து வணங்குகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் எங்கள் ஜெபத்தினை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பள்ளி மாணவர்கள் நல்ல பேரும் புகழும் பெற்று மென்மேலும் வளரவும் அவர்கள் சொசைட்டியில் நல்ல விதமான மாணவர்களாக உருவாகவும் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் செயலையும் தருமாறு உம்மை மீண்டும் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இவை யாவற்றையும் குழந்தை இயேசுவின் மூலம் நாங்கள் வழிநடத்துகிறோம் தகப்பனே. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென்.